ஹாய், திஸ் இஸ் மஹா. வெல்கம் டு ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ ஃபைனலி தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ வ்ளாகிங்கில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக டியூஸ்டே கொடுத்தது, வென்ஸ்டே வர சொன்னாங்க. வென்ஸ்டே என்னால் போக முடியல. தேர்ஸ்டே அந்தக்கா அவைலபிளால் ஊருக்கு போகிற அன்றைக்கி தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெயின்ஸ் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக ஷாப்பிங் பண்ணல. ஒரு 2-3 டாப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6:45 போல் எனக்கு ட்ரெயின் காரைக்குடியிலேருந்து. ஸோ இந்த ட்ரெயின் வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சண்டே மட்டும்தான். ஸோ டேரெக்டாக கரூர் போயிடும். ஸ்டார்டிங்கில் வந்து க்ரௌடே இல்லை, ஆனால் போக போக வந்து ரொம்ப க்ரௌடு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இடையில 2-3 கிராசிங்ஸ் வேறு போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக டைம் வந்து எனக்கு 10:15, ½ அன் ஹவர் வந்து டிலே ஆயிடுச்சு. 10:45 போல் தான் இறங்கினேன். ஸோ வீட்டுக்கு வரப்போ வந்து ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. அது வந்தோடனே கொக்கோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, வேறு லெவலாக இருந்தது. ஸோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று போட்ட ஷார்ட் வீடியோவில். அது என்னென்னா ஒரு டிஷர்ட் தான். டிஷர்ட்டில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தோணும். ஆனால் டிஷர்ட்டில் எழுதியிருந்த வேர்டிங்ஸ்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்தது. என்னென்னா டாக் மாம் அப்படின்னு போட்டு மஹா கொக்கோ எங்கள் 2 பேரோட நேம் போட்டு ஒரு கேர்ளோட பிக்சரும் ஒரு டாகோட பிக்சரும் இருந்தது. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு இந்த கிஃப்ட்டு. மார்னிங் வந்து என்னை எழுப்பி விட்டதே வந்து இவர் தான். எப்பயுமே வந்து எல்லாரும் இவர் தான் எழுப்பி விடுவார். ஸோ எந்திரிச்ச வட்டியும் வந்து அவருக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் டீ போட்டு குடிச்சிருந்தோம். கொக்கோ ஒரு நாள் வந்து குளிக்க வச்சுருந்தோம். ஆனால் லாஸ்ட் டைம் வேக்சினேட் பண்ணப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 1 week ஒன்ஸ் தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கொடுத்தாங்க. அந்த பவுடரை மட்டும் டெய்லி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பவுடரை வந்து டெய்லியும் மார்னிங் சொல்லி அப்ளை பண்ணிட்டுருவாங்க. அத்தை பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியே தேங்காய் சட்னி தான். அது செய்யறதுக்கே விட காலுக்கிட்டே வந்து உட்காந்துருந்தான். இன்னும் அத்தை கிச்சனில் வேலை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இப்படி தான் வந்து உட்காந்தே இருப்பான். இவருக்கு இதான் வேலை. ஸோ கொக்கோவுக்கு மட்டும் தனியாக மாவில் வந்து உப்பு போடாமல் ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஒரு இட்லி மட்டும் ஊற்றிட்டு அதில் பால் மிக்ஸ் பண்ணி சுகரு சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் அவனுக்கு ஃபுட்டு கொடுப்போம். கொக்கோ வந்து பால் தவிர வேற என்ன சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கேரட் இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடுற மூடில் இருந்தார். ஆனால் எனக்கு வந்து முதல் நாள் ட்ராவல் பண்ணனால நல்லா டயர்டு. மதியானம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் வந்து வெளியே எங்கே போனோம்னா கரம் கடைக்கு போனோம். அங்கே யூஸ்வலாக எப்பயும் போடுற அக்கா கிட்ட தான் போயிருந்தோம். இவங்ககிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் இவங்ககிட்ட தான் சாப்பிடுவேன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஒரு அப்பள செட்டு கரம்லாம் வாங்கி சாப்பிட்டு கடைசியாக வந்து சீம்பால் ஒன்று வாங்குவோம். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது வந்து சீம்பால். கரம் ஷாப்பில் ஃபுல்லாகவே ஸ்வீட் வந்து வச்சுருப்பாங்க. தேனி மிட்டாய், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை உருண்டை, அது மாதிரி. சீம்பால் சாப்பிட பிடிக்காது. ஆனால் இவங்க கடையில் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது எனக்கு வந்து பிடிக்கும். அதனால் அதை வாங்கி சாப்பிட்டு பட்டாஸ் கடைக்கு போயிருந்தோம். லாஸ்ட் மந்த்தே வந்து கிராக்கர்ஸ் ஷாப்பிங்லாம் முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு 2 மட்டும் மிஸ்ஸிங். என்னென்னா பீடி வெடி. அது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக், வாங்கவே முடியல. ஒரு 2-3 டப்பா தான் கிடச்சிது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெடி. அதனால் அந்த வெடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெடி வெடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.